எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. வணக்கண்டா புள்ள ஆதன் சினிமாஸ் பயலுகள் கொடூரமா குஜிலி கும்பா மனமா பாருங்க குணமா இருங்க பாவா. இந்த நெய் பொங்கல் பாவா உளுந்த வேடையோட வெண்பொங்கல் சொன்னையா குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் அடைச்சு மனமா எப்படி இந்த சோசியல் மீடியாக்குள்ள வரீங்க? இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எப்ப தெரியாது நண்பர்கள் இருக்காங்க, அவங்க மூலியமா அப்படியே நாங்க ஒரு ஜாலியா பண்ண ஆரம்பிச்சோம். மக்களுக்கு பிடிச்சு போச்சு, கமாண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நான் பாவா அல்லே பயங்கரமா பேசுறீங்க. இந்த வீடியோஸ் பண்ணும் பொழுது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் ஆரம்பத்துல. ஆமாண்ணே, தம்பி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, யாரா வைவாங்கண்ணே, பல பேர் வைவாங்க, பேக் ஐடியில போன் அடிச்சு லேடிஸ் மாதிரி பேசியெல்லாம் பல டார்ச்சர் பண்ணுவாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பயலுக ஃபுல்லாமே ரொம்ப என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அவங்கள மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். உண்மையிலே சின்ன பயலு மட்டும்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருங்கால இளைஞர்கள் ஃபுல்லாமே குஜிலி கும்பாடு கொடூரமா மிரட்டுறான். ஏய் பாவா லைன்ல கரெக்டா இருக்க மாட்டியா, என்ன பாவா உழப்புற, இந்த மாதிரியான கமெண்ட்ஸையும் மீறி இவரு தண்ணி அடிச்சுட்டு பேசுறாரு. அண்ணே உண்மை பேசினா உண்மை என்னை காப்பாத்துனே, பொய் பேசினோம்னா பொய்யை நான் காப்பாத்தணும். ஒரு பொய்யை மறைக்கிறக்காண்டி 1000 பொய் சொல்லணும். உண்மையா இல்லையானே? சாப்பிடுவேன் தம்பி, சாப்பிடுவேன். என்ன மேட்ச் ஃபங்க்ஷனு பயலோட ஜாலியா இருக்கப்போ மனமா இருக்கப்போ குணமா சாப்பிடுவீங்க. குணமா சாப்பிடு. நாங்க சமீபத்துல நியூஸ் ஒன்று பார்த்தோம், உயிருக்கே போராடுறாரு அப்படிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே, அது என்ன இஷ்யூ? அது வந்து சும்மா அப்படி சும்மா சண்டை தானே, இயல்பு. மனிதனுக்கு பிரச்சனைகள் வருமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. பாரு, பாண்டா வந்து வீடியோ போட்டு நிறைய சம்பாதிச்சு அப்படின்னு நினைப்பாங்க, அது நினைப்பாங்க. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடியவர் மதுரையில சமீபத்துல பரபரப்பை ஏற்படுத்தினவர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தரா இருந்துகிட்டே இருக்காரு. இவரோட வசனங்கள் நிறைய இடங்கள்ல அதை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில கொண்டாடக்கூடிய ஒருத்தரா பிளாக் பாண்டா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. சூப்பர், மாசா இருக்கீங்க. பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏனே அப்படியெல்லாம் இல்லண்ணே, நேத்து நீங்க வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அதனால வர முடியாம போச்சுண்ணே. சரி, இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணே. சூப்பர். எனக்கு இந்த பிளாக் பாண்டா எப்படி சோசியல் மீடியாக்குள்ள வந்தீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குது, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். உங்களோட முழு பேர் என்ன, உண்மையான பேர் என்ன? என் உண்மையான பேரு அஜித் குமார்ண்ணே. அஜித் குமாரா? ஆமாண்ணே. எதனால இந்த பேரு? வீட்டுல அஜித் பிடிக்கும், அதனால வச்சிருக்காங்க வீட்டுல. அப்படியா? அப்ப வச்சுட்டாங்க சின்ன வயசுல அஜித் குமார். ஓகே ஓகே. அஜித் பிடிச்சனாலதான் அஜித் குமார் தெரியல, அது வீட்டுலதான் தாய் தப்பேட்ட தான் கேட்கணும். இல்ல உங்களுக்கு பிடிக்குமா அவரை? பிடிக்கும். அந்த பேர் வச்சது நீங்க சந்தோஷம் தான்? ஆமா சந்தோஷம் தான். சரி ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 10வது படிச்சிருக்கேன். 10வது தானா? ஏன் அதுக்கு மேல படிக்கல? அதுக்கு மேல படிக்கல, அவ்வளவு. மனமா படிச்சேன்னு ஒரு வீடியோல போட்டிருப்பேன். ஆமா ஆமா. அது மாதிரிதான் படிச்சேன். படிப்பு எனக்கு ஏறல. டீச்சர்லாம் நல்லா தான் சொல்லி தந்தாங்க, நான் தான் ஒழுங்கா சேட்டை பண்ணிக்கிட்டு பயலோட ஜாலியா இருந்துக்கிட்டு படிப்பு விட்டேன். இல்ல, நான் ஒரு வீடியோல பாத்துட்டேன், அதுல ஒரு வசனத்தை, பெரிய வசனத்தை அவ்வளவு அழகா பேசுறீங்க. அதை படிப்பேனே, படிப்பேன்டா. நல்ல இப்போ ஒரு இதுல உட்காந்துட்டோம்னா, கூர்மையா உட்காந்துட்டோம்னா இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி படிச்சதுதான் அந்த பாடங்கள்லாம். சரி. அந்த தேனுவர் உண்டு, மருதனை உண்டு, அதெல்லாம் போட்டிருப்பேன், வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். மாணிக்கவாச பிறந்த ஒரு திருவாரூர் எல்லாமே போட்டிருப்பேன். அதெல்லாம் படிப்பேன், கூர்மையா உட்காந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்தா படிச்சிருவேன். ஆமாண்ணே. ஓகே. 10க்கு மேல நீங்க என்ன பண்ணீங்க, என்னெல்லாம்? அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டேனே, வேலையில் எல்லா வேலையும் பார்ப்பேனே. உனக்கு இங்க மேலூர்ல வேலை பார்த்தேன், நிறைய இடத்துல வேலை பார்த்தேன், சென்னையில ஆட்டோ ஓட்டுனேன், பார்த்துருப்பீங்க நீங்க. ஆமா, ஆட்டோ ஓட்டுனேன். அது போல என்ன வேலை, கூலி வேலை கிடைக்குது, அன்னன்னைக்கு செலவுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்து வேலைக்கு போயிருவேனே. ஓகே. ஆமாண்ணே. அஜித்தோட வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, அவருக்கு என்ன கமிட்மெண்ட்? எங்க வீட்டுல வந்து இப்ப வந்து அப்பா வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்கண்ணே. அம்மா தவறிட்டாங்க சின்ன வயசுல. இப்போ வந்து அப்பா ரீசெண்டா தவறிட்டாங்க. அக்கா ஒரு ஆள் இருக்காங்க, அக்கா வீட்டுல தான் இருக்கேன். ஓகே. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, மாப்பிள்ள இருக்காப்ல, அக்கா மைங்க இருக்காங்க. எப்படி இந்த சோசியல் மீடியாக்குள்ள வரீங்க? இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எப்ப தெரிய ஆரம்பிச்சது? இன்ஸ்டாகிராம்ல நம்ம நண்பர்களா சேர்ந்து ஓபன் பண்ணதானே இது இன்ஸ்டாகிராம். நம்ம நண்பர்கள் இருக்காங்க,
முக்கியமான ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க பேரை சொல்லலை, நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மூலியமா அப்படியே நாங்கள் ஒரு ஜாலியாக பண்ண ஆரம்பித்தோம். மக்களுக்கு பிடிச்சி போச்சு. கமாண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பாவா ஆளே பயங்கரமா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட சரி மக்களே சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிச்சது தானே இந்த பிளாக் பாண்டா சேனல். ஓகே, வணக்கண்டா புள்ள. வணக்கண்டா புள்ள. ஆமாண்ணே. அது எப்ப இருந்து? அது சின்ன வயசுல இருந்தே அப்படி பேசிட்டு இருந்தவங்களா இல்ல ஏன் நம்ம பயலோட ஜாலியா இருந்து இப்ப எப்படி உங்கள்கிட்ட பேசுறேனே வாங்கனே உச்சரிப்பு இருக்குல்ல, வாங்கன்றது வேற, உச்சரிப்பு இருக்குல்ல, அது மாதிரி சும்மா பேசி அப்படியே பயலுக்குள்ள ஜாலியா பேசினது தானே, வேற ஒண்ணும் இல்லை. உங்களோட வசனத்தை அப்படியே பேசி காமிச்சு நம்ம ஆடியன்ஸுக்கு. வணக்கண்டா புள்ள, மதுரையில இருந்து கொடூரமா குஜிலி கும்பா. குஜிலி கும்பா மன்னம்மா சொன்னையா. இந்த வீடியோஸ் பண்ணும் பொழுது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல ஆரம்பத்துல. ஆமாண்ணே, இந்த தம்பி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீ யாரா வைவாங்கண்ணே. பல பேர் வைவாங்க, பேக் ஐடியில போன் அடிச்சு லேடிஸ் மாதிரி பேசியெல்லாம் பல டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்லண்ணே என்ன போன் அடிப்பாங்க, லேடிஸ்ட விட்டு பேச சொல்லுவாங்க. அடுத்து நம்மளே என்னடா பேசுறியா, என்னடா ஜூவா அப்படின்னு பல டார்ச்சர்னே. ஸ்டோரி மென்ஷன் பண்ண அது பொண்ணு இது பொண்ணு, என்ன நீ என்ன பெரியதா அப்படியாண்டு வேற மாதிரி. ஓகே, அந்த கமெண்ட்ல நீங்க பார்த்த வரைக்கும் என்ன, நீங்க எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கக்கூடிய தம்பியா தான் இருக்கு. நான் கமாண்ட் அவ்வளவா படிக்கவும் மாட்டேன். சரி, நான் கமாண்ட வந்து எதிர்பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அவ்வளவா. ஆனா ஆரம்பத்துல பார்த்து என்னடா இப்படி எல்லாம் நம்மள திட்டுறாங்க. அது ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் அதெல்லாம் சலிச்சுட்டு தானே இந்த இதுக்குள்ளே சரி பேசுறவன் பேசட்டேன், 1000 பேசுறவன் பேசட்டேன், நம்மளை நம்பி ஒரு 30 பேர் இருக்காங்களா, அவங்களுக்காண்டி தானே பண்ணுவேன். அதனால தானே பண்ண ஆரம்பிச்சேன். அதான் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அஜித் குமாரோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே. எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் மக்கள் வந்து இவர் பாண்டானே நீங்க தானே வீடியோ போறாளு அப்படின்னு அன்பா தான் பேசுவாங்க. ஒருத்தவங்களும் இருக்காங்க நம்மளை பார்த்தா இவன் தானே போக விட்டெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்ல. நிறைய பேர் ஒருத்தன் 10 பேர் எப்படி 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா இல்ல அது மாதிரி தானே போற இடத்துல பேசுவாங்க கொள்ளுவாங்க. ஒருத்தவன் வருவான், போதையிலே வருவான், என்ன பாவா எங்களுக்கெல்லாம் வீடியோ போட மாட்டியா பாவா அப்படின்னு. ஒருத்தன் வாங்க பாவா போவோம் பாவா அப்படின்னு அன்பா பேசுறவங்களும் இருக்காங்க, கோபமா பேசுறவங்க இருக்கான். டேய் இங்க வா, நீ தானே வீடியோ போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல, கருப்பு கரடி நீ தானடா, வணக்கம்டா புள்ள, அப்புன்னு டிப் பண்ற நீ தானடா, உன்னை பிச்சு போடுவேன்டா. பல டார்ச்சல் இருக்குனே, அதெல்லாம் சலிச்சுதானே மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி மிரட்டல்களும் வந்திருக்கு. மிரட்டல் பண்ணுவாங்க இல்லனே, நம்ம இப்ப லோக்கல்ல தெரியுறோம் என்ன அப்படியா பல ஜூவெல்லாம் கொடுப்பாங்க இல்லனே. ஓகே, இல்ல இப்போ நம்ம வீட்டுல அக்கா மட்டும்தான், அதையும் மீறி யாராவது இனிமேட்டு வீடியோ போடக்கூடாது, நீ போடாதரா, நல்ல வேலையில நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையை நீ பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து பல வாங்கிட்டு அண்ணே பல பேர் பலது சொல்றாங்கண்ணே. எப்படின்னா ஒருத்தவங்க வந்து வீடியோ பண்ற, சரி இதை நல்லா பண்ணி ரன்னிங் பண்ணி கொண்டு போ, உனக்குண்டு ஒரு திறமை இருக்கு அதை கொண்டு போன்றாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, நீ சம்பாரிச்சு காசு சேர்த்துக்க அப்படின்றாங்க. பலது இருக்குண்ணே, என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலண்ணே. ஓகே, அஜித் யாராவது ஏமாத்திருக்காங்களா இந்த இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்? ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு காசும் சிறுக சிறுக அதுக்கு இப்போ சமீபமா வந்து காசு பணம் வந்ததுக்கு அப்புறம், புகழ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி புகழ்லாம் நமக்கு இன்ன வரைக்கும் வந்தது இல்லைண்ணே. புகழ்லாம் நம்ம வந்து நம்ம அதெல்லாம் விரும்புறதே கிடையாது. எப்படின்னா எல்லாத்தோடையும் ஜாலியா பேசுவோம் கொள்ளுவோம், நமக்கு வந்து அந்த 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 தன்மானமே கிடையாதுண்ணே. புகழ் அந்த மாதிரி நீங்க எதுவும் அது நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி கேஸ்ஃபுல்லா தானே எப்பவுமே இருப்பேன். பெப்பன்னு இருக்கேன் தம்பி, இதே மாதிரி தானே எப்பவும் போல ஜாலியா எல்லாத்திட்டையும் ஜாலியா தானே பேசுவேன். இல்லம்மா, அதான் மேலூர்ல வந்து கேட்டாலே உங்களை பத்தி சொல்லிடுறாங்க, நீங்க எங்க இருப்பீங்கன்றதும் சொல்லிடுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி இவ்வளோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆயிட்டீங்க, அது ஏமாத்தனது உண்டா? இந்த ப்ரொமோஷன் இருக்கு இங்க போ, ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, காசு தர. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல, ப்ரொமோஷனு காசு இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஆனே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் தம்பி, நீட்டா பண்ணி தந்துடுறேன், என்னால முடிஞ்சது. நான் கேட்பேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்பேன், அண்ணே நீங்க கொடுக்குற பொருள் தரமா இருந்தா தானே நான் அதுக்கு பண்ணுவேன். ஏன்டா என்னைய நம்பி என் மக்கள் வாங்குறாங்க. இப்போ ஒரு கடைக்கே போறோம்னா நம்மளை நம்பி தானே சாப்பிட வருவாங்க. அதை முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிட்டு தானே அதுக்கப்புறம் தானே அவங்ககிட்ட பேசுவேன், கடைக்காரங்கிட்ட. சரி நல்ல முறையில கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தானே வீடியோவே நான் எடுப்பேன். அது வந்து நான் வந்து சும்மா இருப்பேனே, செலவுக்கு காசு இல்லை, இந்த சோசியல் மீடியாவில் எங்கிட்ட வெளியவும் போக முடியல, டார்ச்சல் ஓவரு. அதனால மட்டும் இந்த ப்ரொமோஷனு, இந்த கிடைக்கிற கடை அவங்களா கூப்பிடுவாங்க, அந்த கடைகளுக்கு மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள நிலைமை அதுதானே. இப்போ இதெல்லாம் வந்தனாலதான் உங்களோட வேலைகள், அன்றாட வேலைகள்லாம் நிறுத்திட்டீங்களோ? இப்போ அது எந்த வேலைக்கும் போறது இல்லை. ஆமாண்ணே ஆமாண்ணே, அது எல்லா வேலையில விட்டு வேலைக்கு போனாலும் டார்ச்சல் பண்ணிடுறாங்க. வணக்கண்டா புள்ளன்ட்டு ஒரு ஆனா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பயலு ஃபுல்லாமே ரொம்ப என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அவங்கள மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். உண்மையிலே
சின்ன பயலு மட்டும்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருங்கால இளைஞர்கள் ஃபுல்லாமே குஜிலி கும்பாடு கொடூரமா அப்படியே என்னை பார்த்தோன்னு ஒரு இதாயிரா, என்னையவே மிரட்டுறான். ஏய் பாவா லைன்ல கரெக்டா இருக்க மாட்டியா, என்ன பாவா உழப்புற சின்ன பயலுனே, நீங்களாம் பாத்தீங்கன்னா டே என்னடா அப்படி பேசிக்கிறீங்க அப்படின்றீங்க. அப்படி அவங்க பேச்சு, அவங்க எல்லாம் வருங்கால இளைஞர்கள் சந்தோஷமா இருக்கட்டும், நல்லாவும் படிக்கட்டும். நான் என்ன சொல்லுவேன், நல்லா படிங்க, சந்தோஷமா ஃப்ரீயான டயத்துல அண்ணன் வீடியோ பார்த்து சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ணே உங்க வீடியோலாம் பாப்போம்னே, என்னண்ணே உடசுல கொடுக்க என்ன கிளம்புனே அப்படின்வாங்கண்ணே. அஜித் யாராவது லவ் பண்றாரா? இல்லண்ணே, நான் லவ் எல்லாம் பண்ணலண்ணே. ஓகே, ஏன்னா சும்மா அப்பப்பைக்கு ஸ்டோரி ஏறி போடுவேனே, அது வந்து இயல்பு தானே, மனிதனுக்கு வந்து இயல்பு. நமக்கு பிடிச்சிருந்த நல்ல பாட்டு இருந்துச்சுன்னா, கேட்கறதுக்கு இன்பமா இருந்தா போட்டு சும்மா ஸ்டோரி ஏறி போடுவேனே. வேற இது ஏன் நான் கேட்கறேன்னா, கீழே இன்னும் நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம டீம்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தம்பி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தான், இப்ப இதுலயுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ணனால யார் பொண்ணு தருவா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இன்னும் சொல்லணும், அதிகப்படியா போய் இந்த தம்பி வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பண்றானே, ஏன் அப்படிலாம் பண்றான் அப்படிலாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க அஜித் குமார் என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு அஜித் குமார் என்ன சொல்றேன், என்னை எப்படி வேண்டாலும் நினைச்சுக்கோங்க, என்னைய பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்னைய பிடிச்சவங்களுக்கு நான் லூஸா இருக்கணும் எதா இருக்கணும், அதை வந்து என்னைய பிடிச்சிருக்கவங்க என்கிட்ட அன்பா பழகுறவங்களுக்கு தான் என்னைய பத்தி அருமை தெரியும். இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீசெண்டா ரொம்ப மெச்சூர்டா பேசுறேன் தம்பி. ஆனா என்ன சொல்றேன், இந்த மாதிரியான கமெண்ட்ஸையும் மீறி இவரு தண்ணி அடிச்சுட்டு பேசுறாரு. ஆனா அது வந்து தண்ணின்றது வந்து அது இயல்பு தானே. எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா அது நான் அடிப்பேனே, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு அடிப்பேன். இதனால வந்து சோசியல் மீடியா அதனால இல்ல, அடிப்பேன். நான் அடிப்பேன், சரக்கெல்லாம் அடிப்பேனே, எப்பயாச்சும் அடிப்பேனே, அடிக்காமலாம் இல்ல அடிப்பேன். அதெல்லாம் தம்பி அடிப்பேன். உண்மையை சொல்றேன் அண்ணே, உண்மை பேசினா உண்மை என்னை காப்பாத்தும்னே, பொய் பேசினோம்னா பொய்ய நான் காப்பாத்தணும். ஒரு பொய்ய மறைக்கிறக்காண்டி 1000 பொய் சொல்லணும். உண்மையா இல்லையானே? சாப்பிடுவேனே தம்பி, சாப்பிடுவேன். என்ன மேட்ச் ஃபங்க்ஷனு பைலலோட ஜாலியா இருக்கப்போ, மனமா இருக்கப்போ குணமா சாப்பிடு, அதை லைட்டா சாப்பிடுவேன். லவ் ஃபெயிலியர் இருக்கா? இல்லனே, அந்த மாதிரில என்ன யாருமே லவ் பண்ண. ஏன்னா நடுவில் ஒரு வீடியோ ஒரு ஆக்ட்ரஸோட போட்டுருந்தீங்க, அது வந்து சும்மா அவங்க எப்படின்னா சரி பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இது கொஞ்சம் மக்களுக்காக தானே, இது சும்மா யதார்த்தமா வீடியோக்காக தான், மத்தபடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மக்கள் ரொம்ப குஜிலியா ஆரம்பிச்சுட்டா, என்ன பண்ணா லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சா விரைவில் அப்படி இப்படின்னு என்னன்னு போட்டாங்க என் கமாண்டு. அப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வீடியோ, அதனால அவங்களோட வீடியோ போட்டேன். மத்தபடி எல்லாம் ஆனா பாண்டா ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்லிம்மா அப்படி இருந்த பாண்டா ஏன் இப்படி மாறி, எதனால மாதிரி சாப்பாடு இறையல் ஓவர், எதையுமே கழிக்க மாட்டேனே, கண்டது கிடையாது, எதா இருந்தாலும் சாப்பிடுறதுனே, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா போதும்ல, ஜிம்முக்கு போலாம்னு தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொப்ப வர ஓவரா குறைக்கணும்னு. சரி, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, கூட அழகான நண்பர்கள், அழகான குடும்பம், வருத்தமா இருக்கா நம்ம கூட இப்ப அம்மா அப்பா இல்லையே? ஏன்னா நம்மளோட வசனங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, இதை பார்க்க நம்ம கூட இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வருத்தங்கள் இருக்குனே, அவங்கள ஓப்பனா சொல்றேனே, அவங்களோட ஆசீர்வாதனால தானே நான் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கேன். எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கிறது இல்லை, அவங்க எப்பவுமே என்னோட கூட இருக்காங்க அப்படின்னு தானே நினைச்சு, அவங்களோட ஆசீர்வாதம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நான் ட்ரெயிலையும் எந்திரிச்சோன்னா வேண்டுறது இதுதானே. எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், நண்பர்கள் கூட எனக்கு நல்லது நினைக்கிற நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேனே. இவ்வளவு மகிழ்ச்சியா எல்லாரும் சிரிக்க வைக்கிறீங்களே. அஜித் குமார் அதாவது பாண்டா அழுதுருக்காரா? அழுது இந்த சிச்சுவேஷன் இதுக்கு மேல வரக்கூடாது, யாருக்கும் வந்துடக்கூடாதா அப்படின்னு பாண்டா நினைச்சது இருக்கா? நினைச்சிருக்கேனே. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து நமக்கு பார்த்தாவே நம்மளும் ஒரு கஷ்டத்துலதான் இருக்கோம். ஒரு கஷ்டத்தை பாக்குறப்ப நமக்கு ஒரு அது வந்து தன்னறியாமலே வரும்னே. இப்ப நான் ஒருத்தவங்க பாக்குறோம்னா ஐயோ அந்த இடத்துல நம்மளும் தானே அந்த வழிய அனுபவிச்சிருக்கோம் அப்படின்லாம் நிறைய யோசிச்சு தனியாலாம் யோசிச்சிருக்கேன். ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி பேசுவானே, நிறைய இருக்குனே, அதெல்லாம் சலிச்சு தானே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சரி போவேன் அப்படின்ட்டே போய்கிட்டு இருக்கேனே. என்ன காலம் எப்படி போதே அது போக்குல போவான், கடவுள் பார்த்து என்ன மாச்சு ஒரு வழியிலேயே காமிச்சாருன்னா நல்லதுதானே. இப்ப தோணுதா படிச்சிருக்கலாமோ? ஆமாண்ணே, தோணுதுனே. படிச்சிருந்தா ஒரு ஆபீஸ் சிபிஎஸ்ல உட்காந்துக்கிட்டு ஏசில உட்காந்துக்கிட்டு என்னமாச்சும் ஒரு வேலை என்னண்ணே நீட்டா பாக்க. சரி, அதுதான் கடவுள் பார்த்து என்ன மாச்சும் வழி விட்டாருன்னா நல்லதுதான். அக்கா என்ன சொல்றாங்க? நீ பிடிச்சது பண்றா தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அக்கா வந்து அவங்களோட எப்படின்னா, அக்கா வந்து போல ஃப்ரீடமா இருக்க என்னை பாத்துக்கிறாங்கன்னா அவங்க தானே எனக்கு காரணம். என்னை சின்ன வயசுல இருந்து அக்காவும் எங்க அக்கா வீட்டுக்காரு என் மாமா எவ்வளவே என்னை சொல்லுவார். எங்க மாமா தான், எங்க மாமாவுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஏண்டா அவரு எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து நல்லா என்னை பாத்துக்கிட்டவரு எங்க மாமா தான், அக்கா வீட்டுக்காரு.
புள்ள மாதிரி தான் இன்ன வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளவு சேட்டையா பண்ணிருக்கேன் பாபா. அது இயல்பு தான். நான் மட்டும் இல்ல, இருக்கிற பையில எல்லாருமே சின்ன சின்ன வயசுல சேட்டை பண்றேன். அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு என்னைய வந்து பாதுகாப்பா பாத்துக்கிறாருன்னா அது எங்க அக்கா வீட்டுக்காரர் தான், என் மாமா தான். ஓகே, அவங்களுக்கு நன்றி சொல்லிருங்களேன். ஆமா, மாமா அவங்க பாப்பாங்க, வீடியோ எல்லாம் பாப்பாரு எங்க மாமா. சரி, என்ன ஆசை பாண்டாவுக்கு? ஓகே, இப்போதைக்கு வேலை போயிட்டு இருந்தோம், வேலையை விட்டுட்டு நம்ம சமூக அதாவது சோசியல் மீடியால வந்து அப்படியே நம்ம ஜாலியா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்ணே. என்ன எய்ம், எதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கு? எதை நோக்கின்னா வந்து நான் ஒரு கல்யாணம் பண்ணி நீட்டா சந்தோஷமா ஃபேமிலியோட சந்தோஷமா மக்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு நிம்மதியா நானும் வாழணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. இல்லம்மா, சீரியல் நடிப்பு அந்த மாதிரி நடிப்பு என்னமாச்சு என்ன இப்ப வந்து எனக்கு திடீர்னு நீங்க நடிக்க சொன்னீங்க, நடிக்க தெரியாது. இது மாதிரி பண்றா தம்பின்னா சூப்பரா பண்ணிருவேன். இப்ப உருள்றா, பெறல்றா, அழுகுடா, கோவப்படுறா, அதை பண்றா, இதை பண்றா, ஆக்ஷனை கூறா, அந்த மாதிரி இப்ப திடீர்னு பண்ண சொன்னா பண்ண மாட்டேன். நீங்க ஒரு தடவை இதை சொல்லிட்டீங்கன்னா தம்பி இப்படித்தாண்டா நீ பண்ணன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ணுவேனே. வாய்ப்புகள் வருதா? வாய்ப்புகள் வருதுண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஷார்ட் பிலிம் இந்த மாதிரி தானே வருது. எனக்கு கில்லி படம் சமீபத்துல பார்த்தேன், அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணிருந்தீங்க. ஆமா, தப்பு 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 தப்பு, என் செல்லத்தை தொட்டதுக்கே நான் 2 காலை வெட்டுன வேண்டானா, அது நிறையாவது நான் பண்ணிருக்கேனே. ஓகே, அதெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி இருக்கு? அது ஆட்கள் வந்து கூட்டு அவங்க பண்றதா இல்ல நண்பர்கள் கூப்பிடுவாங்கண்ணே, வாங்க ப்ரோ பண்ணி கொடுங்க ப்ரோ, நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, அப்படி கூப்பிடுவாங்க. அதனால நான் போய் பண்ணி கொடுப்பேன். சரி, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, இவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கீங்க. நாங்க சமீபத்துல நியூஸ் ஒன்று பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலா என்ன நடந்துச்சுலாம் கூட எங்களுக்கு வேணாம், அதுல இருந்து மீண்டுட்டீங்களா? நாங்க பார்க்கும்போது உயிருக்கே போராடுறாரு அப்படிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே. அது என்ன இஷ்யூ? அது வந்து சும்மா அப்படி சும்மா சண்டை தானே, இயல்பு. மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் தானே, அது மாதிரி ஒரு பிரச்சனை தானே, மத்தபடி ஒண்ணும் இல்ல. பாண்டா உயிருக்கே ஆபத்து, பாண்டா வந்து இனிமேட்டு வீடியோவே போட மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தா நான் அதுக்கப்புறம் எவ்வளவு வீடியோ போட்டீங்க. அது வந்து மக்கள் 1000 சொல்லுவாங்களே, நமக்குள்ள வழி நமக்கு மட்டும்தானே தெரியும். அதை நினைச்சு அப்படியே சலிச்சு பிரச்சனைகள் இப்போ போறோம், நேரம் போறோம், முள்ளு இருக்கு, குத்திருச்சு, இப்ப அந்த பாதையில அடுத்து போக மாட்டோம்லனே. இந்த பாதையில போனா அந்த இடத்துல டே முள்ளு அதிகமா இருக்கும்டா, அங்கிட்டு போக கூடாதுடா அப்படின்னு தெரியும்லனே. இனிமேல் போக மாட்டோம்ல, இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து இதுகளுக்கெல்லாம் போக வேணாம்னே, நீட்டா நம்ம பால்ல நீட்டா இருப்போம்னே. நான் பேசாம தானே இருப்பேன். நான் அதெல்லாம் இப்படியே கடவுள் புண்ணியத்துல இனிமே அன்னைக்கு ஒரு இனிமே நடக்க வேண்டியதுன்னு நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டேனே. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், அது இன்ஃபுளுசருக்குலாம் ரொம்ப முக்கியம் முகம் தான். ஆமா. ஸோ நாங்க கேள்விப்பட்டது பார்த்தது எல்லாமே தலையில அடிபட்டிருக்கு, கை காலில் வெட்டுப்பட்டிருக்கு. ஸோ அவர் இனிமேட்டு நடக்கவே கஷ்டம்லாம் நிறைய பேர் நியூஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிரமப்பட்டேன். அதான் இப்ப கடவுளோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன், கடவுளோட ஆசீர்வாதம் மக்களோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஓகே, அந்த விஷயம் இருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுனே. நீ தம்பி நான் பால்ல ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பேன், மக்களை மறுபடியும் சந்தோஷப்படுத்து, மக்களோட ஆதரவு எவ்வளவு இருக்கே அவ்வளோ நான் நல்லா இருப்பேன். இவ்வளவு பேர் பாராட்டுறோம். நான்லாம் சென்னையில இருந்து வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அங்கேயும் நிறைய பேர் உங்களை பாராட்டி இருப்பாங்க. மறக்க முடியாத ஒரு பாராட்டு இங்கிருந்து வந்திருக்கு, இவர் எனக்கு பாராட்டி இருக்காருண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க வரைக்கும் பார்த்திருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? யாரெல்லாம் பார்த்திருக்காங்க? இல்லண்ணே, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நம்மளை பாக்குறவங்க எல்லாருமே பெரிய ஆளு எல்லாம் தான் இருப்பாங்க. அண்டா வந்து அவங்க வந்து என்கிட்ட கேஷுவலா தான் பேசுவாங்க, கேஷுவலா ஜாலியா தான் பேசுவாங்க. அவன் பேரை சொல்லலாம் நான் விரும்பல, எல்லாருமே என்கிட்ட வந்து ஜாலியா தான் பேசுவாங்க. அண்ணன் எல்லாருமே எனக்கு அண்ணங்க நிறைய, கமுதி, சென்னை, ஈரோடு, எந்த ஊருக்கு போனாலும் நம்ம அண்ணன் அன்பு எல்லாமே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பழகுவேன், என்கிட்ட ஜாலியா பேசுவாங்க, சந்தோஷமா தான் இருப்போம். ஓகே, அன்பு நிறைய இருக்கு. சிறப்பு. எவ்வளவு இந்த வருமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, இவர் பாரு பாண்டா வந்து வீடியோ போட்டு நிறைய சம்பாதிச்சாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது நினைப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. இப்போ போறேன்னா ஒரு கடைக்கு போறேன்னா இப்ப நீங்க கூப்பிடுறீங்கன்னா நீங்க பார்த்து செலவுக்கு கொடுக்கறத வாங்கிட்டு வந்துருவேனே. மத்தபடி கூட வராப்லையா நண்பரு, அவங்களுக்கு என்னமாச்சும் வாங்கி கொடுப்பேனே, சாப்பிட என்னமாச்சும் வந்து என்னோட கூட வந்து உதவி பண்ற நண்பர்களும் பண்ணுவேனே. மத்தபடி வீட்டுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் கொடுக்க மாட்டேனே, தெரியுமா? வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், செலவுக்கு மாமாக்கெல்லாம் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், மேற்கொண்டு அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வரேன். இப்பதானே ஒழுங்கா இருக்கேன் தம்பி, நீட்டா வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. நாளைக்கே கல்யாணம் ஆச்சுன்னா கையில காசு வேணும்ல. ஆமாண்ணே, அதுதானே வீட்டுல ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் காலையில கழுவி ஊத்துறாங்க, போடாம அப்படி எவ்வளவு பேசினாலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க வீட்டுல. இல்ல சொல்றாங்களே, அதனால உங்கள்கிட்ட கேஷுவலா சொல்றேன் தம்பி, இதெல்லாம் நடக்குதுன்னு, இதுதானே உண்மை அப்படின்னு சொல்றேன். மத்தபடி பாண்டாக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்போ? இவ்வளவு தூரம் ஜாலியா இருக்கக்கூடிய பாண்டாவுக்கு ஆனா இந்த மாதிரி இருந்தா போதுனே, நானும் அவங்கள வச்சு நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு. எனக்கு எப்படின்னா என்னை மாதிரி கஷ்டப்படுற ஒரு புள்ள, இல்லாத ஒரு பிள்ளையா
கட்டிட்டு வந்து நான் அவங்கள வந்து சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு. இது வேணும் அது வேணும். அண்ணே அதெல்லாம் எனக்கு வேணாம்னே. நல்ல பொண்ணா இருக்கணும், கஷ்டப்படுற குடும்பமா இருக்கணும், அந்த குடும்பத்துல இருந்து அவங்கள கொண்டு வந்து நல்ல மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு. அந்த மாதிரி பொண்ணு தானே நான் எதிர்பார்க்கிறேன். ஓப்பனா சொல்றேன்னு, நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கங்க. கஷ்டப்படுற பிள்ளைய, ஏழை பிள்ளைய, என்னை மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு வந்து நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு. அப்படி ஒரு பொண்ணு இருந்தா மட்டும்தானே நான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த நல்ல மனசுக்கே நல்ல பொண்ணு அமையும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் ஆரம்பத்துல, இவன் மூஞ்ச பாருங்க, இவன் என்ன இப்படி இருக்கிறான், பாண்டான்னு பேர் வச்சிருக்கான், இது அதெல்லாம் கடந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது மிகப்பெரிய சக்சஸ் தம்பி. ஓகேவா? நிறத்தை வச்சோ குணத்தை வச்சோ பாக்குறத வச்சோ உங்களை அந்த கமெண்ட் பண்றது வருத்தமா இருந்திருக்கா என்னைக்காவது? ஆமாண்ணே, வருத்தம் பட்டிருக்கேனே, கோபமும் பட்டிருக்கேன், டென்ஷனாவும் ஆயிருக்கேன். என்ன அசிங்கமாலாம் ஆயிடுவாங்களேண்ணே, மெண்டல் அப்படி இப்படின்னு பல ஒருத்தவன் பவா சூப்பர் பவா, கொடூரம் பவா, மனம்பா இருக்கு பவா அப்படின்னு எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிக்கிறேன். அவ்வளவு அந்த மாதிரி சரி இப்படி வைரவேன்னு இருக்கேன், அப்படி அன்பு செலுத்துறவங்களும் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு காட்டை ஒண்ண போட்டு விட்டுருந்தா. ஓகே, பிளாக் பாண்டான்ற பேர் ரொம்ப அழகா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மேலூருக்கே ஒரு பேர் அப்படின்னா அதுல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டதுமே அன்பா வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நான் எல்லாருக்குமே ஒரு விடையா தான் இருக்கணும். ஏன்னா பாண்டா வந்து அதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள் போட்டாலும் இந்த மாதிரி அவருக்கு வந்து வேற மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அவர் உயிருக்கே ஆபத்து இருக்குலாம் நிறைய பேர் சொன்னாங்க. இல்லாம எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கீங்க. இந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கட்டும். இன்னும் நிறைய முன்னேற்றங்களோட படங்களையும் நாடகங்களையும் நிறைய நடிக்கணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்க டயலாக் கூட முடிச்சிருக்கேன். வணக்கண்டா புள்ள ஆதன் சினிமாஸ் பயலுகள் கொடூரமா குஜிலி கும்பா மனமா பாருங்க குணமா இருங்க பாவா. ஓகே, அந்த நெய்த பொங்கல் அந்த பாபா உளுந்தையோட வெண்பொங்கல் சொன்னையா குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் அடைச்சு மனமா கொடுத்து விடுங்க பாபா, குணமா சாப்பிடுவாங்க. ஓகே, யார் பிடிக்கும் சோசியல் மீடியால நீங்க பாக்குற ஆட்கள்? ஏன்னா இப்ப எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். நீங்க யார இவர் நல்லா பண்ணுவாருண்ணே, இந்த வீடியோ நிறைய பாப்பனே அப்படின்னா? எனக்கு வந்து எல்லா ஆக்டர் சார், எல்லா ஆக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சோசியல் மீடியால யூடியூபர்ல எனக்கு இவரை பிடிக்கும், இவர் வீடியோ நிறைய பாப்பேன். யூடியூபர்ல வந்து எப்படி சொல்றது, எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும்னே. அது எப்படி ஒருத்தவங்கள குத்தி சொல்லக்கூடாதுல, எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா எல்லாத்தோடய நானும் பண்ணனேன், இவங்களோடலாம் பண்ணனேன், வீடியோ பண்ணனேன் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குண்ணே. சரி, யாரோட படத்துல நடிக்கணும்? இவர் படத்துல ஒரு சீனாவது வந்துடணும்னே, அதானே என்னோட ஆசை. அஜித் சாரோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ, விஜய் சேதுபதி சாரோ, நம்ம பொட்டா சூரிய அண்ணனோ, அவங்களோட என்னமாச்சும் ஒரு சீன் கொடுத்தா அண்ணங்களை மறக்காம நான் மனசுக்குள்ளே வச்சிருப்பேன் என்னைக்குமே. சீக்கிரமா நடக்கும். அஜித் குமார்னு பேர் வச்சிருக்கீங்க. பெரிய நடிகரோட படத்துல கண்டிப்பா நீங்க நடிக்கணும் அப்படின்றத நான் மீண்டும் ஒரு வாட்டி வாழ்த்து சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிப்பா. சரிங்க சார். தேங்க்யூ.